நீங்கள் சொல்லக்கூடிய நடைமுறை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து எங்கேயுமே முற்றுக்கே இல்லை. 6ஆம் நூற்றாண்டு நடந்ததுன்னு கேட்பாங்க. அங்கே எதுக்கு சிவன் கோயில் இருந்தது, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? இதனால தான் ராமர் கோயிலினுடைய அந்த முதலில் வந்தவர் இருந்த பழக்க வழக்கத்திற்கே முன்னுரிமை அப்படின்னு ஒரு மெயின்டைன் வர இப்போ அப்படிதான் ராமர் கோயில் அப்படி தானே பேசப்பட்டது. அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதே வரலாற்று தகவல்கள் அடிப்படையிலேயே முன்னாடி இருந்தது எல்லாருக்கும் முன்னாடி இருந்தது சமணர்கள் தான். சமணப்படுகைகள் அங்கே இருக்குது. அதனுடைய காலம்ன்றது கிமுவில் இருக்குது. கிமு 3ஆம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க தானே சொந்தம். எவ்வளவு முட்டாள்தனமான வாதம்ன்றது சொல்கிறேன் பாருங்களேன். என்னன்னா 3 வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு மீடியாவில் எல்லா இடங்கள்லையும். முதல் வாதம் என்ன? அது வந்து ஒரு சர்வேக்கல்னு சொல்கிறாங்க. அந்த வாதம் எப்படி ஒரு முட்டாள்தனமான வாதம்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் வந்து டாக்குமெண்டேஷன் சொல்கிறது. நமக்கு இல்லாத டாக்குமெண்டேஷன் ஆங்கிலேயர்கிட்ட ரொம்ப அற்புதமாக இருந்தது. டாக்குமெண்டேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, ஆற்காடு டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்கக்கூடிய எங்கெல்லாம் சர்வேக்கல் இருக்குது அப்படின்றதை பப்ளிஷே பண்ணியிருக்காங்க. அதில் போய் பார்க்கும்போது திருப்பரங்கம் மலை உச்சியின் மேலே சர்வேக்கல்லே கிடையாது. அதை கோர்ட்டில் நேற்று ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாள் ஏதோ ஒரு தரப்பிருக்காங்க. அப்போ சர்வேக்கல்ன்றது பிரிட்டிஷ்காரனால் பண்ணப்படலை.